தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கி இருக்கிறது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்கியது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர். 2026ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையோடு இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தோடு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையோடு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சித் தலைவர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். 2026ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையோடு தமிழக சட்டமன்றம் தொடங்கி இருக்கிறது. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரையாற்ற ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரையோடு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை இதுவரை நேரலை வழங்கப்படவில்லை என்பதும் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் வெளியேறி இருக்கிறார். தற்போதுதான் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கப்பட்ட நிலையில் ஆளுநர் உரை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநர் வெளியேறும் காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் சற்று நேரம் முன்னதாக தொடங்கியது. தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக வேண்டிய ஒன்றாகும். இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ, மாநில அரசால் தயாரித்து நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் தெரிவிக்கக்கூடிய இருப்பினும் நாம் அவ்வாறு சில விளக்கங்களை குறிப்பிட்டு நேற்று அரசுக்கு கடிதம் எழுதி தொடர்ந்து அவருக்கு அதற்கான பதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வேண்டும் என்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டுகால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார்.